பாலு நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்பா. வாயா தண்ணி பாம்பு. யோ இனிமே எப்படி நீ மரமெல்லாம் வச்சு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையா? ஆடு நினைதுன்னு ஓனாயில ஏன் கவலைப்படுது? இதோ பாரு, நீ ஓனாலும் சரி நாயினாலும் சரி உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு. அது கிடக்கட்டும், வந்த விஷயத்த சொல்லு. பாலு இத குடுத்துருப்பா, எங்கேயாவது பற்ற போகுது. பாலு நீ அன்னைக்கு சினிமா தியேட்டர்ல எங்க சின்னம்மா அவமானப்படுத்துறல்ல, அன்னைக்கு பிறந்ததே உனக்கு நல்ல காலம். ஓஹோ, நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாளா? மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. அது இல்லப்பா, உனக்கு 3 வேளை கறிகள் சோறும் போட்டு மாசம் 500 ரூபாய் சம்பளம் தரணிட்டாங்க. எதுக்கு? அவமானப்படுத்தினதுக்கா? அட அது இல்லையா, எங்க அம்மாவை அவமானப்படுத்துறவங்களுக்கு உடனே அதிக சம்பளம் போட்டு வீட்டுல அடிமை வேலைக்கு வச்சுக்கிறது எங்க அம்மாவோட வழக்கம். ஆனா வேலை ஒண்ணும் பிரமாதம் இல்ல. புல்லு வெட்டுறது, செடிக்கு தண்ணி ஊத்துறது, அம்மா வெளியில வரும்போது போகும்போது குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்றது, அவ்வளவுதான். நீ என்ன நினைச்ச? சேலையை துவைக்கிறது, சாப்பிட்ட பிளேட்டை கழுவுறதுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. விசித்திரமா இருக்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், தலையை மாத்திரம் மொட்டை அடிச்சுக்கணும். மேல சட்டை போடக்கூடாது. நாங்க தர லுங்கிய மட்டும் கட்டிக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி எங்க வீட்டுல 7 பேர் இருக்காங்கயா. இப்படி ஒண்ணு இருக்கோ? ஒண்ணு செய், உங்க அம்மாவை தலைய மொட்டை அடிச்சுக்க சொல்லு. மேல ஒண்ணும் போடாம ஒரு லுங்கிய மட்டும் கட்டிக்க சொல்லு. என்கிட்ட வந்து வேலை செய்ய சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் தர்றேன். போக 4 வேளை கறியும் சோறும் போடுறேன்னு சொல்லு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உங்க அம்மாவை மொட்டை அடிச்சுக்கிட்டு சட்டை இல்லாம வர சொல்லு. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் நான் தரேன்னு சொன்னாமா? அப்படியே சொன்ன ராஸ்கல். அவனை ஆள விட்டு அடிச்சு உண்டுல பண்றேன். இல்லப்பா, அவனை நானே பழி வாங்குறேன். அப்பதான் என் மனசு ஆறும். தயவு செஞ்சதுல யாரும் தலையிடாதீங்க. அடேங்க அப்பா, என்ன வெயில்டா, என்ன வெயில்டா. மாமோய், என்னடா? இந்த உலகத்திலேயே பெரிய மிருகம் எது? யானை. இன்னொரு பெரிய மிருகம்? ஒட்டகம். அதுதான் கிடையாது. வேற என்ன? இன்னொரு யானை. பசிச்ச நேரத்துல அறுக்கிறான். இன்னொரு ஆணையா? இந்த விடி. உழைச்சு ஓய்வெடுக்கணும், பசிச்சு சாப்பிடணும் சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் இப்பதான் புரியுது. வேகாத வேலை வேலை செஞ்சு வெறும் சாதத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா கூட அமிர்தமா இருக்கும். யா தெரியுது தெரியுது. சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணு போட்டு போறாளே, உருப்படுவாளே இவன். இருக்கட்டும், நான் கவனிச்சுக்கிறேன். என்ன ரெடியா? என்னடா ரெடியா? வந்தா சொல்ற. என்ன அடிக்க இவ்வளவு லேட்டு? வருவா வருவா. எப்போ? வருது வருது. நீ செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை கொடுக்கலன்னாலும் நீ தண்டனை அனுபவிக்கிறதா நியாயம். பொழுது சாயற வரைக்கும் அப்படியே இருக்கணும். பச்சை தண்ணி கூட குடிக்கூடாது. என்ன? ஏன் இந்த ஆளை மிலிட்டரியில் விட்டாங்களோ தெரியல. நான் அப்பவே சொன்ன கேட்டியா? ஒழுங்கா தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த கதி வந்திருக்குமா? சொன்ன கேட்கல, அனுபவி. தண்ணி பாம்பு, அந்த சுமுத்தியோட எப்பவும் சுத்துக்கிட்டு இருக்குமா இன்னொரு குட்டி பாம்பு, அது நீதானே டாவடிச்சிட்டு இருக்க. ஆமா, அதுக்கு என்னப்போ? அதையும் சேர்த்து தூக்கிட்டு போடுவேன். நீ செஞ்சாலும் செய்வேன், நமக்கு எதுக்கு வம்பு? நான் வர்றேன்பா. சாப்பிடுவாங்கம்மா, சாப்பிடுவாங்கம்மா. பசி இல்ல, காலையிலும் சாப்பிடல, இப்பவும் சாப்பிடல. அப்படின்னா உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, என்ன தொந்தரவு பண்ணாம போய் தொலை.
கத்துனேன். மோகினி நெஞ்சு கத்துட்டேன். என்னையா இது அக்கிரமம்? அந்த திமி பிடிச்ச கதை பண்ண தப்புக்கு அப்பா உன்னை சோறுதான் இல்லாம கட்டி போட்டாரு. ஐயா கொஞ்சம் மோர் சோறு கரைச்சு கொண்டாந்துருக்கேன், கொஞ்சம் சாப்பிடியா? வேண்டாம், நான் இந்த கட்டுப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறியா? இத பாரு, எப்பவும் ஒத்துக்க, சும்மா ஒரு மரியாதைக்கு தான். உங்க அப்பா சொல்றதுக்கு நியாயம் இருக்கு அழகி. நான் அந்த பொண்ணை தண்டிச்சது தப்பு இல்ல, தண்டிச்ச முறைதான் தப்பு. அதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். ஆமாயா, நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. கோவம் வந்தா நான் வர கொடுக்க முடியாது தானே, அதை விட்டுட்டு என்னென்னோ பண்ணிட்டு வந்திருக்கிய. உனக்கு ஒரு ஆளே கிடைக்காத மாதிரி. ஏதோ ஒரு வேகம் அவ திமிர அடுக்கணும்னு தோணிச்சு, எனக்கு தெரியாம இந்த காரியம் செஞ்சுட்டேன். நீயே சொல்ல அழகி, நான் செஞ்ச தப்பு தானே? தப்புன்னு சொல்ல முடியாது, அதுக்காக நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. யோ கொஞ்சம் மோராவது குடியா. எனக்கு வேண்டிய எடுத்துட்டு போயிடு. தாகமா இல்ல? தாகமா தான் இருக்கு, ஆனா அதுலயும் ஒரு சுகம் இருக்கு. இது வரைக்கும் நான் அனுபவிச்சதில்லை, இப்ப அனுபவிக்கிறேன். நீ போயிடு. பொழுதோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு, சூட ஆக்கி வச்சிருக்கேன், வரேன். அவ கையில பாம்பு புடுங்க. பொம்பளை அவ, ராட்சசி, பேய், பிசாசு, மூதேவி. அப்படிதான் திட்டக்கூடாது, அவளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே. பின்ன அவ செஞ்ச காரியத்தை கொஞ்சுவாங்களோ? அவளை 3 நாளைக்கு மொட்டை வெயில பொட்ட காட்ட கட்டி போனையா? ஐயோ ஐயோ, பூமாரி மேனிமா பொசுங்கி போயிடும். யோ இத பாரு, அவ கொஞ்சம் திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் நல்ல குணங்க நிறைய இருக்கு. உன் மேல ஒண்ணும் தப்பு இல்லைன்னா இவனை பிடிச்சி அடின்னு சொன்னப்போ என்ன செஞ்சாவ? அடிச்சாளா? இல்லையே. இதுல இருந்து என்ன தெரியுது? அவ தப்ப அவ உணர ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியுது. மாமோய், நீ பேசுறத பார்த்தா அவ செஞ்சது சரின்னு சொல்ற மாதிரி இருக்க. அவ செஞ்சதெல்லாம் சரியா நான் சொல்லலடா, இனிமே அவ செய்ய போறதெல்லாம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாதியா? நாய்வா நிமித்தவே முடியாது. நான் இப்ப எவ்வளவு மாறி இருக்கேன், அப்படியே அவ்வளவு மாறிட போறா. இல்லன்னா நானே மாத்திடுவேன். சரி சரி, நான் தோட்ட சுத்தி பார்த்துட்டு வரேன், நீங்களா வீட்டுக்கு போங்க. என்னக்கா ரூட் மாறுது? என்னடா? அன்னைக்கு அவரை மாமான்னு கூப்பிட சொன்னியே, அதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் போல இருக்கு. என்னடா வளர்ற? நான் சின்ன பையனாச்சே, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத. நீ அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க, அவர் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நான் அவரை நினைச்சிட்டு இருக்கேன்னு கூட சொன்னேனா? அவர் இல்லாட்டி சீமையில எனக்கு ஒரு மாப்பிள்ளையே கிடைக்காதோ? எனக்குன்னு ராசா எங்கேயாவது பிறந்திருப்பான். மனப்பாற மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு, பசும் தழைய போட்டு பாடுபடு சின்ன கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மாயாவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுதி போடு செல்ல கண்ணு. கொஞ்சம் நில்லையா, கொஞ்சம் நில்லையா. பெஞ்ச் வண்டில குந்திக்கிறியா? குந்திக்கோ. மணப்பாற மாடு கட்டி. அப்பா, உங்க அம்மா கிட்ட இன்னும் 10 முட்டைக்கு சேர்ந்துட்டாங்களா? சந்தோஷம். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளியா? என்ன என்ன? வர்ற வெள்ளிக்கிழமை எங்க சின்னம்மா சுமதிக்கும் ராஜதுரை தம்பிக்கும் கல்யாணம். ஆமா 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 ஆமா. எது கல்யாணமா? யாருக்கு? எங்க சின்னம்மாவுக்கு. எல்லாம் உன்னாலதாயா? கல்யாணம் ஆகாதனால தானே கண்ட கண்ட காலி பசங்களும் என் முன்னுகை பிடிச்சு இருக்கிறாங்க. உடனே கல்யாணத்தை முடின்னு எங்க பெரிய உத்தரவு போட்டாரு. அப்போ இந்த கல்யாணம் சுமதியோட சம்மதத்தோட தான் நடக்குது? கரும்பு திங்க கசக்குமா? அவரும் பெரிய இடத்து பிள்ளை, ஏகப்பட்ட சொத்து. எங்களுக்கெல்லாம் பட்டுப்படம் எடுத்துறதா சொல்லிருக்காங்க. கல்யாணத்துக்கு வர எல்லா கூலிக்காரங்களுக்கும் வேட்டி சட்டியும் புடவை ஜாக்கெட் எடுத்துறதா ஐயா சொல்லிருக்காங்க. இத பாரு, பழசெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நீ கல்யாணத்துக்கு வராம இருந்துறாத. வந்து விருந்து சாப்பிட்டுட்டு வேட்டி சட்டையை வாங்கிட்டு போ. எனக்கு அவ வேட்டி சட்டை தான் கொடுப்பாளா? என்ன விருந்து கூப்பிட்டாளா? அவளுக்கும் கொடுப்பேன், அவ அப்பனுக்கும் கொடுப்பேன் சொல்லுப்பா. கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு